ஹாய் இப்போ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீமர் டீமன் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். எப்படி ஹோல் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமோ அதே போல் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. சரி, இதில் என்ன ப்ராடக்டாக நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா சாலிசில் ஆல்டிஹைட் ப்ராடக்டாக கொண்டு வர போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை நம்ம ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடுவோம். அப்புறமேலுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கோங்க. இந்த ஃபீனால் கூட குளோரோஃபார்மும் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணுவீங்க. பொதுவாக ஃபீனால் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோடியம் ஃபினாக்சைடு ப்ராடக்டாக கிடைக்கும் இல்லைங்களா? அதே காம்பவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒன்று அங்கே ஆட் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஃபீனால் கூட நீங்கள் குளோரோஃபார்மும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணும்பொழுது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபர்தராக சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஆட் பண்ணும்பொழுது எகெயின் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நம்ம ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷன், அதாவது ஃபீனாலில் ஆர்த்தோ பொசிஷனில் ஆல்டிஹைட் ஆட் ஆகி உங்களுக்கு சாலிசில் ஆல்டிஹைட் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ரியாக்ஷனை மைண்ட் செட் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். எப்படி ஈஸியாக எதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக எழுதுறதுக்கான ஸ்டெப் மட்டும் தான் நான் இப்போ சொல்லுவேன். எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் அதான் சரியா. ஆனால் மெக்கானிசம் வேறு மாதிரி இருக்கும் ரிமர் டீமன் ரியாக்ஷனில். ஜஸ்ட்டு எக்ஸாமுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும்ப்பா. பட் மெக்கானிசம் இப்படி கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபீனால் எடுத்துப்போம். ஃபீனால் கூட நம்ம என்னத்தை ஆட் பண்ணுறோம்னா குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் ஃபார்முலா என்ன? CHCl3. இதில் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். சரி, இப்போ இது Na ப்ளஸ் OH மைனஸ்ன்னு பிரியும் இல்லையா? இந்த OH இந்த ஹெச்சோட சேர்ந்து என்ன செஞ்சிடும்? -H2O வெளில போயிடும். அப்போ இந்த சோடியம் போய் இந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும் இல்லைங்களா? இப்போ ப்ராடக்ட் என்னப்பா கிடைக்கும்? ONA சோடியம் பினாக்சைடு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இங்கே நம்ம குளோரோஃபார்ம் எடுத்துருக்கோம்ல, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். எல்லா இடத்துலையும் CH தான் இருக்கும் இல்லைங்களாப்பா? ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யணும்னா இதில் இருக்க ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl வெளில போயிடும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது யாரு? CHCl2. ஸோ அதை வந்து இந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணும். CHCl2. புரியுதா? இப்போ அடுத்தது என்ன செய்யுது? ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ப்பா. இப்போ இந்த காம்பவுண்டோட எகைன் ஒரு பேஸ் ஆட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல மெக்கானிசத்தை இது ஃபாலோ பண்ணாமல் நம்ம சிம்பிளாக எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மெக்கானிசம் வேறு மாதிரி நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக எப்படி எக்ஸாமுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சோடியம் ஹைட்ரஜன் பிரிச்சுக்கோங்க. 2 குளோரின் இருக்குல்ல, இதோட ஒரு குளோரின் இதோட ஒரு குளோரின் சேர்ந்து என்ன ஆகிடும்? NaCl போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று HCl போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது ஆக்சிஜனா? இப்போது CHோட சேர்ந்து அது ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி எழுதலாம்? எப்படி மாறிடுதுப்பா? CHOவா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா? புரியுதா? இப்போ இதுதான் இது இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்டோட எகைன் என்னங்க செய்றீங்க? ஆசிட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சோடியம் வெளில போயிடுது. இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆக்குப்பை ஆகிடுது. ஓகேவா? இது Na ப்ளஸ் இந்த மைனஸ்னு பிரிப்போம். O மைனஸ்னு ஹைட்ரஜன் இதோட ஆட் ஆகி உங்கள் ப்ராடக்ட் எப்படிப்பா கிடைக்கும்? சாலிசில் ஆல்டிஹைட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புரிஞ்சிச்சா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கொஷின் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.